Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் நகரில் உள்ள ஜமா மசூதி கோவிலை இழுத்து கட்டப்பட்டதாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி அம்மசூதிக்குள் கள ஆய்வு நடத்தப்பட்ட போது ஏற்பட்ட கலவரத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மசூதியை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் திருடப்பட்டு அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான சோதனையின் போது தீபா சாராய் பகுதியில் 46 வருடங்களாக மூடப்பட்டிருந்த ஒரு சிவன் கோவில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் 1947இல் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை சம்பலின் மதக்கலவரத்திற்கு 209 இந்துக்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக 1978 மார்ச் 29இல் நடந்த மதக்கலவரம் மிகவும் கொடுமையானது. இச்சம்பவத்தால் 40 ரஸ்தோகி சமூக குடும்பங்கள் இடம்பெயர்ந்ததால் அப்பகுதியில் இருந்த கோவிலுக்கு யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. கலவரம் முடிந்து 46 வருடங்கள் முடிந்தும் அதற்கான காரணமான ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை என்று கூறினார். இதையடுத்து சம்பல் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மத கலவரம் தொடர்பான விசாரணையை மீண்டும் நடத்த ஆரம்பித்துள்ளனர். அப்போது பதிவான 169 வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் அதன் பழைய கோப்புகளை மீண்டும் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சம்பல் மசூதியில் இமாம் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த கலவரம் உருவானதாக வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் அந்த கலவரத்தின் சாட்சிகளின் இப்போதைய நிலை என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் திரட்டுவதில் காவல்துறை இறங்கியுள்ளது.